வணக்கம். நான் ஹரிபெட்லு பேசுகிறேன். எங்கள் பயிற்சி முற்றிலும் வித்தியாசமானது. ஆனால் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் கற்றுக்கொள்ள முடியும். அதை ஸ்போக்கன் இங்கிலீஷ் அட்டவணை என்று சொல்லலாம். உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ள விரும்பும் கஷ்டமான தமிழ் வாக்கியத்தையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நாம் விவரிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கடந்த காலம் வி ஃபார்முலாவுக்கு இவைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். SUB சப்ஜெக்ட், QW கொஸ்டின் வேர்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 தேன், நேன், டேன், சப்ஜெக்ட் ப்ளஸ் டிடின் ப்ளஸ் V1 வில்லை, டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 தேனா, நேனா, டேனா, டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வில்லையா, QW ப்ளஸ் டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 தேன், நேன், டேன். எங்கள் பயிற்சி நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல நினைக்கும் தமிழ் வாக்கியத்தின் கடைசியில் இருப்பதை பாருங்கள். அது எங்கள் ஃபார்முலாவில் இருக்கும். அந்த வரியில் தொடங்கி ஆங்கிலத்தில் பதில் சொல்லுங்கள். 100% சரியான பதில்களை சொல்ல முடியும். உதாரண வாக்கியங்கள்: அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த வாக்கியத்தில் அதைத்தான், தட்ஸ் வாட். நான், ஐ சப்ஜெக்ட், எதிர்பார் எக்ஸ்பெக்ட் வர்ப், தேன் கடந்த கால அறிகுறி. இதன் பதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2வில் இருக்கு. பதில் தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்க்கவில்லை, சப்ஜெக்ட் ப்ளஸ் டிடின் ப்ளஸ் V1. நான் எதிர்பார்த்தேனா, டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. நான் எதிர்பார்க்கவில்லையா, டிடின் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. நான் எப்போ எதிர்பார்த்தேன், QW ப்ளஸ் டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. இந்த வாக்கியங்களின் பதில்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. வாழ்த்துக்கள்.